ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஆம்லேட் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே முட்டை குழம்புனா முட்டையை உடச்சி ஊற்றி தான் செய்வோம். ஆனால் இது போல் ஆம்லேட் வச்சு செஞ்சுருக்கீங்களா? இந்த குழம்பு ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்லேட் குழம்பு செய்கிறதுக்காக இப்போ நான் 5 முட்டையை இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் செய்கிற குழம்போட அளவு 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் 5 முட்டையை இது போல் ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையிலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இந்த முட்டையை நல்லா 1 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா அடித்து கலந்து கொடுக்கணும். இந்த முட்டையை எந்த அளவுக்கு நம்ம அடித்து கலந்து கொடுக்குறோமோ முட்டை நல்லா வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ நல்லா 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த முட்டை ஆம்லேட் செய்கிறதுக்கு இது போல் பேன் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த முட்டையை எடுத்து அப்படியே இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே வெந்து வரணும். இந்த முட்டை நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி வருதில்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து பொறுமையாக இது போல் திருப்பி போடலாம். இந்த முட்டை நல்லா உப்பி நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா செவந்து வந்திருக்கு. உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் இது போல் முட்டையை கட் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த சைடும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்து வந்தால் போதும். முட்டை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ண விருப்பம்னா கூட நீங்கள் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 லவங்கப்பூ, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியை மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த தக்காளியோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தக்காளியில் உப்பு சேர்த்து வதங்குறதுனால இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி பச்சை வாசனைலாம் போக ஆரம்பிக்கும். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், நான் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது நம்ம இந்த தக்காளியோட பேஸ்ட்லேயே ஈரப்பதத்திலேயே இந்த மிளகாயெல்லாம் நல்லா கலந்து விடணும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுறதுனால இந்த மிளகாயோட நெடிலாம் நமக்கு ஈஸியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக கலந்து விட்டாச்சு. இந்த மசாலாலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நேரம் உங்களுக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா இதை அப்படியே மூடி போட்டு மூடிக்கலாம். இது நல்லா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதித்து வரட்டும்.
இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மூடிய திறந்துட்டு, இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ஆம்லெட், அந்த ஆம்லெட்டை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இந்த ஆம்லெட்டை எடுத்து அப்படியே நம்ம இந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதித்து வரட்டும். அப்போ தான் இந்த முட்டையோடு சேர்ந்து இந்த மசாலாலாம் நல்லா ஏறி வரும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் மூடிய திறந்து பார்க்கலாம். இந்த முட்டையில் மசாலாலாம் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் இதுக்கு மேலே ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த முட்டையில் மசாலா ஊற ஊற குழம்பு நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிடலாம். இது சாப்பாடுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான குழம்பா இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரதீஸ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.